ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கொலிஷன் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். கொலிஷன்னா மோதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஏர் மாலிகுல்ஸ் நிறையா இருக்குது. ஒரு மாலிகுல்ஸும் இன்னொரு மாலிகுலோட வேகமாக மோதிக்கிட்டே இருக்கும், கொலிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அப்புறம் நிறைய சின்ன சின்ன கேஸஸ்லாம் இருக்கும். ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட வேகமாக மோதிக்கிட்டே இருக்கும். அப்போ மோதல்ங்கிறது டே டு டே லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? மோதல் நடக்கும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த இடத்துல ஏதாவது நமக்கு அந்த கொலிஷனில் எனர்ஜி லாஸ் நடக்கலாம். ஓகேவா? சில மோதலில் அதாவது சில கொலிஷனில் எனர்ஜி லாஸ் நடக்கலாம், சில இதில் எனர்ஜி லாஸ் இல்லாமலும் போகலாம். ஓகேவா? ஆனால் டோட்டல் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் கொலிஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கொலிஷன், அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெண்டு விஷயம் கன்சர்வ்டாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு ஒன்று கன்சர்வ்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த கொலிஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட டைப்ஸ் எலாஸ்டிக் அண்டு இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்போ எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கான டெரிவேஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன சார், வாட் இஸ் கொலிஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொலிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொலிஷன் இஸ் எ காமன் ஃபினாமினான் தட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். ஓகேவா? இப்போயும் நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கப்புறமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொலிஷனுங்கிறது காமனாக எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சார் உதாரணம், நம்ம ரியல் லைஃப்பில் எதுலாம் பார்த்தோம்னாக்கா கேரம் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் இன்னொரு காயினோட வேகமாக போயிட்டு மோதுறது கொலிஷன். நெக்ஸ்ட்டு பில்லியர்ட்ஸ் பால்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு க்ரீன் கலர் பெரிய ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேகமாக அதை ஹிட் பண்ணுவாங்க. நிறைய கலராக பால்ஸ் இருக்கும். அதை ஒயிட்டு, அப்புறம் பார்த்தா எல்லோ, ரெட்டு, இந்த மாதிரி நிறைய பால்ஸ் இருக்கும். ஒரு பால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த அந்த கோலில் போயிட்டு விழக்கூடாது, இன்னொரு பாலோட ஹிட் ஆகிட்டு போய் விழணும். அதான் பில்லியர்ட்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லியர்ட்ஸ் பால் ஒரு பாலோட இன்னொரு பால் மோதுறது கொலிஷன். நெக்ஸ்ட்டு மார்பிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கோலி குண்டு விளையாடுறோம் இல்லையா நம்ம தெருவில், அந்த கோலி குண்டு தான் மார்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இன்னொன்றதோட மோதுறதுக்கு பேர் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலிஷன் நடக்கும்போது என்னென்னலாம் நடக்கும் சார் அப்படின்னா, சவுண்ட் எனர்ஜி வீணாகும், ஹீட் எனர்ஜியாக வீணாகும், நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் எனர்ஜியாக வீணாகும். அந்த மாதிரி ஒன்றா எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகும். ஓகேவா? லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு இன் ஆல் கொலிஷன் ப்ராசஸ். எல்லா கொலிஷன் ப்ராசஸ்லேயும் லீனியர் மொமெண்டம்ங்கிறது கன்சர்வ்டாக இருக்கும். கன்சர்வ்டுனா என்ன, கான்ஸ்டன்ட். ஓகேவா? பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் லீனியர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா F21 அப்படிங்கிறது என்ன சார், ஃபஸ்ட்டு பாடி எக்ஸட் ஃபோர்ஸு, ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸட் பண்ணுது. செகண்ட் F21ங்கிறது செகண்ட் பாடி எக்ஸட் ஃபோர்ஸு. டெல்டா டிங்கிறது டைம் ஆஃப் கொலிஷன், டைம் ஆஃப் கான்டாக்ட், இல்லைன்னா டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 பாயிண்ட் கான்டாக்ட் ஈச் அதர், 2 பாடிஸ் கான்டாக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறது டெல்டா டி. நெக்ஸ்ட்டு டெல்டா P1 அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் பாடி 1. ஒரு ஆப்ஜெக்ட்டு மோதுறதுக்கு முன்னாடி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரியான மொமெண்டத்தை வச்சுருக்கோம். அந்த மொமெண்டம் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல்டா P1 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டெல்டா P2ங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் செகண்ட் பாடி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறோன்னா, ஜென்ரலாக மொமெண்டத்துக்கு என்ன சார் ஃபார்முலா, P = F வெக்டர் இன்ட்டு T அப்படின்னு கிடைக்கும். P = F.T அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதிலேருந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் F12 டெல்டா T. ஓகேவா? 1க்கு 1,2ன்னு வருது, 2க்கு 2,1 போடுவோம். அப்போ அதாவது டெல்டா P2 வெக்டர் = F21 வெக்டர் இன்ட்டு டெல்டா T. இது ரெண்டுமே ஈக்குவேஷன் நம்பர் 1, 2ன்னு எடுத்துக்கோங்க. இது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார் செகண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஆட் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. லெஃப்ட் சைடு தனியாக, ரைட் சைடு தனியாக ஆட் பண்ணுங்கள். இங்கே டெல்டா P1 வெக்டர் ப்ளஸ் டெல்டா P2 வெக்டர் F12 வெக்டர் டெல்டா T ப்ளஸ் F21 வெக்டர் டெல்டா Tன்னு கிடைக்குது. இதில் டெல்டா Tயை காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் டெல்டா P1 டெல்டா P2. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்டில் F12 வெக்டர் - F21 வெக்டர், அதாவது எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா நியூட்டன்ஸோடைய இதில் தேர்ட் லா. ஓகேவா? இங்கே செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க, இது செகண்ட் லா கிடையாது, இது தேர்ட் லா.
நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஓகேவா. அப்போ ஃப்ரம் த அபோவ் ஈக்குவேஷன் 3 பிகம்ஸ், இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த இடத்துல கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ டெல்டா P1 ப்ளஸ் டெல்டா P2 ஈக்குவல் டு 0, டெல்டா P1 ப்ளஸ் டெல்டா ஆஃப் P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு 0. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் 0 அப்படின்றாங்க. டிவைடிங் போத் சைட் பை டெல்டா டி அண்ட் டேக்கிங் லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 அப்படின்றாங்க. ரெண்டு சைட்லையும் நீங்கள் டெல்டா டியால் டிவைட் பண்ணுங்கள், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ டெல்டா இங்கே லிமிட் delta t tends to 0, delta p1 plus p2 divided by delta t which is equal to 0 அப்படின்னு ஆகிடும். இது ஈக்குவல் டு 0 நம்ம போடுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறீங்க, இதையே நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். எப்படி சார் அப்படின்னா, இந்த லிமிட்டு டெல்டா போட்டதை நம்ம என்ன செய்யலாம், டி பை டிடி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. டிஏ மாற்றிங்கன்னா அந்த லிமிட்டு டெல்டா கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, அடிக்கடி யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கன்வீனியண்ட்டாக டி p1 ப்ளஸ் p2 டிவைட் பை டிடி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுகிறோம். இப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. தி above expression implies that the total linear momentum is conserved, the total linear momentum is constant, லீனியர் மொமெண்டம் மாறாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதாவது ஏதோ ஒரு கொலிஷனில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்புறம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் ஒன்று இருக்குது. அது வந்து டைப்ஸ் ஆஃப் கொலிஷனில் 2 டைப் இருக்குது. அதாவது எலாஸ்டிக் கொலிஷன் ஒன்று, இன்னொன்று இன்எலாஸ்டிக் கொலிஷன். அது எப்படி அவங்க டிவைட் பண்ணுறாங்க, எலாஸ்டிக் கொலிஷனுக்கு என்ன டெஃபினிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா டைப்ஸ் ஆஃப் கொலிஷனில் இன் எனி கொலிஷன் ப்ராசஸ், ஏதோ ஒரு கொலிஷன் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க, அதில் 2 விஷயம் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லீனியர் மொமெண்டம் அண்ட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இல்லை கன்சர்வ்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பாருங்கள், த டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் த டோட்டல் எனர்ஜி ஆர் ஆல்வேஸ் கன்சர்வ்டு, வேரஸ் the total kinetic energy need not to be conserved. ஓகேவா. கைனெட்டிக் எனர்ஜி, டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது கன்சர்வ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா. அதனால் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா. கைனெட்டிக் எனர்ஜியை பொறுத்து 2ஆக பிரிக்கிறோம். we classify the types elastic collision and inelastic collision. அப்போ இதுக்கு அடுத்தது ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகுது. என்னது, வாட் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன், வாட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு. இப்போ எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிஃபோர் கொலிஷனும் ஆஃப்டர் கொலிஷனும் பார்த்தீங்கன்னாக்கா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா. அந்த கொலிஷனுக்கு பேர் எலாஸ்டிக் கொலிஷன். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் எ கொலிஷன் த டோட்டல் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடிஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடிஸ், தென் இட் இஸ் கால்டு எலாஸ்டிக் கொலிஷன். அதாவது பிஃபோர் கொலிஷனோ ஆஃப்டர் கொலிஷனோ kinetic energy does not change naga, that collision is called elastic collision. ஓகேவா. அப்போ total kinetic energy before collision is equal to total kinetic energy after collision. ஓகே சார், வாட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன் இங்கே போர்டில் நீங்கள் எழுதலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எழுத தேவையில்லை, நீங்களே படிச்சுக்கலாம், புக்கில் இருக்குது. அதுக்கு டெஃபினேஷன் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு டைட்டில் போடுங்க, இதை வச்சு அப்படியே எழுதலாம். இன் எ கொலிஷன் டோட்டல் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் பாடி டஸ் நாட் ஈக்குவல் டு, இதில் ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், டஸ் நாட் ஈக்குவல் டு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் பாடி, தென் இட் இஸ் கால்டு இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு எழுதிடலாம். இந்த ஈக்குவேஷனை தான் அங்கே எழுத போகிறீங்க. டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் நாட் ஈக்குவல் டு டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த 2 டைப்ஸை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வாட் இஸ் கொலிஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது 2 மட்டும் இருந்தாக்க போதும். உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் பற்றியோ இல்லை கொலிஷன் டெஃபினேஷன் எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். இதுக்கு அடுத்தது 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா. இந்த 2 கொஸ்டினும் தனித்தனியாக இன்எலாஸ்டிக் கொலிஷனை 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், வாட் இஸ் கொலிஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிகிட்டே போகும்போது நமக்கு ஒரு ட்ரூத் ஒன்று தெரிஞ்சுது. என்னது, ஆல் கொலிஷன் ப்ராசஸ் டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் பாடிஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கன்சர்வ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கைனெட்டிக் எனர்ஜியை பொறுத்து 2 டைப் ஆஃப் கொலிஷன் இருக்குன்னு சொன்னோம். பிஃபோரும் ஆஃப்டரும் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி சேமாக இருந்தால் அது எலாஸ்டிக் கொலிஷன். பிஃபோரும் ஆஃப்டர் கொலிஷனும் தேர் இஸ் நோ ஈக்குவல் கைனெட்டிக் எனர்ஜினா தட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா. அந்த வீடியோ திரும்ப பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியலன்னா
கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.